சக்தி. அன்னை நமக்கு புரிவது அத்தனையும் அருள்தான். சில நேரங்களில் அது நமக்கு துன்பம் போல் தோன்றும். அது அறியாமையால் தோன்றுவது. ஒரு தாய் தன் குழந்தையின் நோயை தீர்ப்பதற்காகவே வேப்பங்கொழுந்து, சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளை அரைத்து கொடுக்கின்றாள். அதை சாப்பிட்ட குழந்தைக்கு மிகவும் கசப்பும் காரமும் இருக்கும். மேலும் அந்த குழந்தையினால் தன்னுடைய நன்மைக்காகத்தான் தாய் இவற்றை தந்துள்ளாள் என்று அதற்கு சிந்திக்க தெரியாது. ஆனால் அம்மா நமக்கு கெடுதலான ஒன்றை தரமாட்டாள் என்ற நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அதேபோல்தான் அன்னையின் அருளும். அன்னையிடம் நாம் ஏதேதோ வேண்டும் என்று வேண்டுகிறோம். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், பதவி வேண்டும், உதவி வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோம். எதை கேட்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. மேற்கூறியவை எல்லாம் இந்திரஜாலம் போல், கனவு நிலை போல் தோன்றி மறையக்கூடியவை தானே. அவைகளால் நமது ஆன்மாவிற்கு என்ன பயன்? எத்தனை செல்வம் இருந்தாலும் உண்டது நாடி உடுத்துவது 4 முழம் தானே. பல வீடுகள் இருந்தாலும் படுப்பது 6 அடி இடத்தில் தானே. நாம் விபரீதமான வரங்களை அன்னையிடம் கேட்கக்கூடாது. பொன்னும் பொருளும் ஓர் அளவில் இருந்தால் சரி, அளவுக்கு அப்பால் போனால் அவை பெரும் துயரை தரும். அன்னையின் கருணையை நினைத்து நமது உடல், உள்ளம் முதலிய அனைத்தும் உருகி நிற்க வேண்டும். ஒருவன் பெரும் தனவானுக்கு மகனாகவும் மற்றொருவன் பரம ஏழைக்கு மகனாகவும் பிறப்பதற்கு என்ன காரணம்? அவனவன் செய்த வினைகளே காரணம். அவ்வினைக்கு ஏற்றபடி விதி அமைக்கின்றது. தர்மம் அனைத்து உயிர்களுக்கும் இனிமையானது. தர்மம் மண்ணுலகம், விண்ணுலகம் இரண்டிலும் சுகத்தை கொடுக்கிறது. ஓம் சக்தி. மெழுகும் கற்பூரமும். மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.